வணக்கம். நான் உங்கள் செந்தில் மல்லர் பேசுகிறேன். முதுகுளத்தூர் பொது தொகுதியில் தமிழர் வாழ்வுரிமை கூட்டணியின் சார்பாக கேமரா சின்னத்திலே நான் போட்டியிடுகிறேன். முதுகுளத்தூர் தொகுதி என்பது தேவேந்திரகுல வேளாளர்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு மிக முதன்மையான தொகுதி என்பதை எமது உறவுகள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். 1952ஆம் ஆண்டு இரட்டை வாக்குரிமை உள்ள தொகுதியாக இருந்தபோது இந்த தொகுதியில் மொட்டைய குடும்பம் என்கிற தேவேந்திரகுல வேளாளர் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். அதை போல 1957ஆம் ஆண்டு இரட்டை வாக்குரிமை உள்ள தொகுதியாக இருந்தபோது இந்த தொகுதியில் பெருமாள் குடும்பம் என்பவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். இது இன்றைக்கு இருப்பதை போல பொது தொகுதியாக மாற்றமடைந்த போது 1977ஆம் ஆண்டு பேரையூரை சார்ந்த ஐயா முனிசாமி என்கிற தேவேந்திரகுல வேளாளர் போட்டியிட்டு 2ஆம் இடத்தை பெற்றிருக்கிறார். அதை போல 1984ஆம் ஆண்டு ஐயா அலங்காரம் என்பவர் இந்த தொகுதியில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் இந்த தொகுதியிலே போட்டியிட்டு 2ஆம் இடத்தை பெற்றிருக்கிறார். அவ்வாறே 1991ஆம் ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் தலைமையான அண்ணன் திரு பே ஜான் பாண்டியன் அவர்கள் இந்த தொகுதியிலே போட்டியிட்டு 2ஆம் இடத்தை பெற்றிருக்கிறார். அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் 2011ஆம் ஆண்டும் இந்த தொகுதியில் போட்டியிட்டு 3வது இடத்தை பெற்றிருக்கிறார். இப்படியாக கடந்த காலங்களில் நடந்த தேர்தல்களில் இருமுனை போட்டியாகவும் மும்முனை போட்டியாகவும் தான் இருந்தது. ஆனால் இப்போது 6 முனை போட்டியாக மாறி இருக்கிறது. இது அதிகார அரசியலை நோக்கி தேவேந்திரகுல வேளாளர்கள் நகர்வதற்கான ஒரு அரிய வாய்ப்பாக இந்த அரசியல் களம், இந்த அரசியல் சூழல் நமக்கு அமையப்பட்டிருக்கிறது. எனவே பன்முக தன்மையில் சிதறி கிடந்த இந்த தேவேந்திரகுல வேளாளருடைய வாக்குகளை ஒருங்கிணைத்து நாம் எப்படி 1996ஆம் ஆண்டு ஓட்டப்பிடாரம் தொகுதியில் தேவேந்திரகுல வேளாளர்கள் ஒன்றுபட்டு வென்று காட்டி அண்ணன் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை சட்டமன்றத்திற்கு அனுப்பினார்களோ அதை போல முதுகுளத்தூர் தொகுதி தேவேந்திரகுல வேளாளர்கள் சமூக உணர்வுடன் சமூக அக்கறையுடன் ஒன்றுபட்டு தம்முடைய வாக்குகளை கேமரா சின்னத்திலே செலுத்தினால் செந்தில் மல்லரை சட்டமன்ற உறுப்பினராக ஆக்க முடியும், ஆக்குவார்கள் என்கிற அந்த நம்பிக்கையிலே நான் இந்த களத்திற்கு வந்திருக்கிறேன். பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு இந்த களத்தில் வந்து இருக்கக்கூடிய எம்முடைய இந்த களத்தின் நிலையை அறிந்து மல்லர் குலத்தின் மானத்தை காக்க, மல்லர் குலத்தினுடைய எதிர்கால அரசியலை மீட்டெடுப்பதற்கு தேவேந்திரகுல வேளாளர்கள் முனைய வேண்டும். இந்த தேர்தல் களத்தை சந்திக்கக்கூடிய மல்லர் மீட்பு களத்தினுடைய இந்த இயக்கத்திற்கு தேர்தல் நிதியை திரட்டி தேவேந்திரகுல வேளாளர்கள் வழங்க வேண்டும். சமூக நிகர்மை போராளி மாவீரன் இமானுவேல் சேகரன் கண்ட அந்த அரசியல் கனவை நனவாக்க வேண்டும். முதுகுளத்தூர் தொகுதியை தேவேந்திரகுல வேளாளர்களின் கோட்டையாக மாற்ற வேண்டும். இந்த முகவை மண்ணிலிருந்து ஒரு புதிய அரசியல் வரலாற்றை நாம் தொடங்குவோம். துணை நில்லுங்கள், தோள் கொடுங்கள். நன்றி, வணக்கம்.